இப்ப என்ன சொல்ல வர நீ? இந்த பாரு, நான் கோயிலுக்கு மட்டும் போல. இந்த பாரு, ஆமா, உன்னை விட்டு ஒரு 4 நாள் நிம்மதியா இருக்கணும். டூருக்கு எங்கேயாவது போற வழியில எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு ஒரு டூரு. இது கூட தடுத்தா எப்படியா நாங்க வாழ்றது? இறக்கம் இல்லையா உனக்கு? டூர் போறேன்னு சொல்லிட்டு காசு கேளு போ. குடுக்க மாட்டீங்களே. நான் போன முறை எங்க ஃப்ரெண்டோட கோவா போறேன்னு சொன்னேன். 10,000 பணம் கிட்ட கொடுத்தியா? இப்ப பாரு, மாலை போட்ட உடனே போய் 15,000 கொடுப்பல்ல. ஓம் சரமயப்பா சுவாமியே, போச்சப்பா போச்சு. போகும்போது எங்க போறான்னு கேட்டா நல்லாவா இருக்கும்? போ, உள்ள போறேன் கேப்பேன். கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு ஐயோ, என்ன டச் பண்ணாத போ. ஏன் என்னாச்சு? நான் சபரிமலைக்கு மாலை போட போறேன்டி. எது? ஐயப்ப சாமி கோயிலுக்கு போறேன். தயவு செஞ்சு கம்முன்னு விடு என்ன. போ, தள்ளி வா, அப்படி வா. நல்லவங்க தான மாலை போடுவாங்க. நான் நல்லவன் தான். நல்லவன் தான். இல்லனா நம்ம ஆஃப் பண்ணி தரப்பா. நீ ஒரு மொல்ல மாதிரி முடிச்சோ வைக்கியாச்சே, நீ எதுக்கு மாலை போடுற? அதான் என்னை ஒரு 48 நாளைக்கு என்ன விடுறியா? தயவு செஞ்சு போ. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட ரவி. காலை குளிச்சியா நீ? ஏன் அதெல்லாம் குளிச்சு என்ன தொடாத, அப்படி வா. நான் சுத்தபத்தமா குளிச்சு கோயிலுக்கு போறேன். நான் மாலை போட்டு திரும்ப வரப்போ நீ தான் இன்னைக்கு என்ன லாஸ்டா வந்து என்ன கழுவி ஊத்துறதுதான் கடைசி. திரும்ப வரப்போ நல்லா பண்றது, குடிக்கிறது, ஆட்டம் போடுறது, பண்ணாத தப்பெல்லாம் பண்றது, எவனும் பண்ணாத சேட்டையெல்லாம் பண்றது, 48 நாள் மாலை போட்டு போயிட்டு ஐயப்பனை ஏமாத்த போற. பாரு, அந்த மாதிரிலாம் தேவலாம் பேசாத. இந்த 48 நாள் நான் எப்படி இருக்கேன்னு மட்டும் பாரு. பயபக்தியா? எப்பா சாமி, நீ எப்படி இருப்ப போற நான் பார்க்க தானே போறேன். நீ எல்லாம் மாலை போடுற. அதான் நான் சுத்தபத்தமா இருக்கணும். அதான் இந்த 48 நாள் தயவு செஞ்சு நீங்க பேசாதன்னா. இது பாரு, உன் வாயில இருந்த வார்த்தை கூட எனக்கு தீட்டுதான் என் காதுக்கு. சரியா? கோச்சிக்காத. இப்ப நான் நல்ல எண்ணத்துல போயிட்டு இருக்கேன். திரும்ப வரப்ப எனக்கு வந்து ஆரத்தி எடுக்க வேண்டிய வேலை இருக்கு. அதை போய் பாரு போ. அப்ப நீயே ஒத்துக்கிறியா? மொல்ல மாதிரி தானலாம் பண்ணிட்டு இப்ப நீயே திருந்துறன்னு சொல்ற பாத்தியா? கடவுளே, 48 நாள் நீ திருந்தி மாலை போட்டா நீ நல்லவனா ஆயிடுவியா? போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே. என்ன ஏமாத்துறமே அந்த சாமியாடா ஏமாத்துற? அதான் இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நான் மாலை போட போறது பிரச்சனையா இல்ல நான் வந்து கெட்டவனா என்ன காட்டணும்னு பிரச்சனையா உனக்கு? நீ மாலை போறது எனக்கு பிரச்சனை. நீ கெட்டவன். ஏன் நடிக்கிற? இந்த 48 நாள் எதுக்கு சாமி ஏமாத்துற? சரி, நல்லவன மாற விடு. நீ மாற மாட்டடா. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும்டா. இப்ப நான் பழுது ஊத்துறவனுக்கு அப்படின்றதுனால தான் மாலை போடுற. சூடா ஆக்கி போடுவான்ட்டு. ஏய், நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல. எனக்கு கோயில் அன்னதானம் போடுவாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க, நான் அதை சாப்பிட்டு வாழ்ந்துக்கிறேன். இதை செஞ்சு நீ என்ன பேசாம இருந்தாலே போதும் போ. பட் டைம் ஆகுது. அதான் குருசாமி பொறுமை சாமி, பொறுமை. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ரொம்ப பிஸி. ரொம்ப ஆட்டம் போடாத. என்ன எப்படி இருந்தாலும் என்கிட்ட வந்துதான் ஆகணும். ஒழுக்கு மரியாதை சொல்லு. நீ எதுக்காக மாலை போடுற? ஒழுங்கா சொல்லிட்டுனா நான் விட்டுருவேன். ஒழுங்கா சொல்லு. ஆமாண்டி. ஆமா, போதுமா? என்னடி பாத்தி உன் சூரப்ப வெளிய வருது. எங்கேயும் வெளில அனுப்புறது கிடையாது. ஒரு டூருக்கு போறது கிடையாது. பசங்க கூட எங்கேயாவது போறோம்னு சொல்லி பார்த்தா பைசா கிட்ட அதுக்கும் கொடுக்கறது கிடையாது. வேற என்ன பண்ண முடியும்? நாங்க ஒரு 3 நாள் உன்னை விட்டு நிம்மதியா கேட்க பார்த்தா ஒரு விடமாட்ட போல இருக்கே. ஆமா, நான் டூருக்கு தான் போறேன். பொண்டாட்டி இங்கிட்ட நிம்மதியா இருக்கிறதுக்கு இது ஒரு பிளானா? வேற என்ன பண்ண முடியும்? வருஷத்துக்கு கிடைக்கிற ஒரே சான்ஸ் இந்த சபரிமலை சான்ஸ் தான். அதுக்கு சாமியை எதுக்குடா? சாமியை வந்து நாங்க ஏமாத்தல. நான் உடனே சுத்தபத்தமா இருந்தா போவோம் சாமியை கும்பிட. சும்மா நீ வந்து உயிர் எடுத்துக்காத. பின்ன வேற எங்கேயும் அனுப்ப மாட்டேங்கிறீங்க. வருஷத்துல ஒரு நாளாவது எங்கேயாவது ஒரு 3 நாள் 4 நாள் நாங்க நிம்மதியா மாலை போட்டு நிம்மதியா இது பாரு, நாங்க கோயிலுக்கு தான் போறோம். ஆனா உங்களை விட்டு ஒரு 4 நாள் நிம்மதியா இருக்கலாம் தான் போறோம். அந்த 48 நாள் நீங்க மரியாதை தரீங்க பாருங்க, கால்ல விடுவீங்க பாருங்க. அதுக்குதான் இந்த சபரிமலை. யார் கண்டுபிடிச்சா தெரியல. ஐயப்பா, நீங்க நல்லா இருக்கணும். மணிகண்டா, உங்களுக்கு மரியாதை இல்ல. அது ஐயப்பனுக்கு, உனக்கு இல்ல. இப்ப என்ன சொல்ல வர நீ? இது பாரு, நான் கோயிலுக்கு மட்டும் போல. இது பாரு, ஆமா, உன்னை விட்டு ஒரு 4 நாள் நிம்மதியா இருக்கணும். டூருக்கு எங்கேயாவது போற வழியில எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு ஒரு டூரு. இது கூட தடுத்தா எப்படியா நாங்க வாழ்றது? இறக்கம் இல்லையா உனக்கு? டூர் போறேன்னு சொல்லிட்டு காசு கேளு போ. குடுக்க மாட்டீங்களே. நான் போன முறை எங்க ஃப்ரெண்டோட கோவா போறேன்னு சொன்னேன். 10,000 பணம் கிட்ட கொடுத்தியா? இப்ப பாரு, மாலை போட்ட உடனே போய் 15,000 கொடுப்பல்ல. போயிட்டு வர செலவுக்கு. அது இல்லாம இந்த 48 நாள் என்ன மரியாதை? சுவாமின்னு கூடுவேன், காலில் விழுவேன், பாத பூஜை பண்ணுவேன். எப்படி 48 நாள் கழிச்சு வா, தூக்கி போட்டு மிதிக்கிறேன். இது பாரு, இந்த மாதிரிலாம் வேணாம். இது பாரு, பயமுறுத்தி அனுப்பாத சொல்றேன். வேற என்ன பண்ணுவாங்க? அதான் நடக்குது. குசும்ப பத்தி அவனுக்கு ஏன்டா அப்படி பயப்படுற? எமல அவ்வளவு பயமா உனக்கு? பெரிய பயம். வாய் இருக்கு பாரு, அதுக்குதான் பயம். உன்னைய பத்தலாம் கிடையாது. உன்னால பொறுமையா இருக்கவே முடியாதுடா. சரி விடுப்பா, நான் மாலை போட்டு வரேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு விட ப்ளீஸ். தயவு செஞ்சு விடு. சரியா? வீட்டுல கவுச்சி கிச்செல்லாம் செஞ்சிடாத. வெளியில போய் ஏமாத்தி தின்றாத. யார்? நானு? ஆமா, நீ ஒழுங்கா இருடா. என்னைய சுவாமின்னு கூப்பிட. போட்டுட்டு வா, அதுக்கப்புறம் கூப்பிடுறேன். அதுக்கப்புறம் மரியாதையை பாரு. போட்டு வரேன். சரியா? போ, உள்ள போய் பாரு. ஆரத்தி எடுக்கணும். கற்பூரம் எல்லாம் ரெடி பண்ணி வையே, மஞ்சள் தண்ணி கலந்து வையே. இது பாரு, இந்த மாதிரி நான் சுவாமின்னு கூப்பிடணும். சுவாமி கூப்பிட்டு வரும்போதா
சுவாமி போ